ஸ்டேட் கவர்மெண்ட்ல எப்படி மருத்துவ காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீங்கள் பதிஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு ஒரு கார்டு தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீங்கள் பதியணும் அப்படின்னா பெர் நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ABHA கார்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கார்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தால் போதும், ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் இந்த ஆதார் கார்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் மொபைல் நம்பர் நீங்கள் இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க் பண்ண மொபைல் நம்பர் உங்ககிட்ட கையில் இல்லை, தொலைஞ்சு போச்சு அப்படின்னா புதுசாக மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா OTP போட்டால் மட்டும்தான் இந்த கார்டை உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சரி, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். இங்கே டிஸ்பிளே கேமரா இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே ABHA கார்டுன்னு இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் ABHA நம்பர்னு ஒன்று இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆதார்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பாக்ஸில் உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இந்த அக்ரி அப்படிங்கிற பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கேட்கும், அந்த கேப்சாவை கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஆதார் லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போயிருக்கும். ஸோ அந்த OTPயை இந்த பாக்ஸில் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பர் கேட்கும், உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இமெயில் ஐடி கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. தேவைப்பட்ட இந்த பாக்ஸில் இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மெயில் ஐடி கொடுக்க விருப்பம் இல்லைனா இங்கே ஸ்கிப் ஃபார் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ABHA அட்ரஸ் கேட்கும். அதாவது இதுக்குன்னு நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸை இதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சஜஷனுக்காக சில அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய சஜஷன் கொடுக்கக்கூடிய அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பாக்ஸில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த இடத்துல நேமை டைப் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் ABHAன்னு இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த கார்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ABHA கார்டுன்னு இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டோட லிங்க் ஆயிரும். ஸோ ஆயுஷ்மான் பாரத் கார்டோட லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் இலவசமாக மெடிசன் பார்க்குறதுக்கான ஆத்தரைஸ்டு வந்து இந்த கார்டுக்கு வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்த இந்த கார்டு வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லைங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இல்லைனா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குன்னு ஒரு கார்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கும் உங்களுக்கு கார்டு கிரியேட் பண்ணி கொடுங்க. எல்லாத்துக்கும் தகவலை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸியாக அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.